ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 33 முதல் 36 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 33வது அதிகாரத்திலே யாக்கோபு ஏசாவை சந்திக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஏசாவை சந்திக்கும்போது மிகுந்த பயத்தோடு இருந்த யாக்கோபு தப்பித்து கொள்ளும்படியான காரியங்களை அங்கே செய்கிறார். மகிமை உண்டாகும். தேவன் ஏசாவை திடப்படுத்தி யாக்கோபுடன் ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு ஆசையை உள்ளத்திலே ஏற்படுத்தினார். ஏசாவின் அன்பான வரவேற்பும் சிநேகபாவும் யாக்கோபின் ஜெபத்திற்கு தேவன் கொடுத்த பதிலாக அமைந்திருந்தது. மகிமை உண்டாகும். தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் ஜெயம் உண்டு. தாமதித்தாலும் அது ஜெயமான காரியத்தை கொண்டு வரும். தீமையானாலும் நன்மையான காரியங்களாய் அது மாற்றி தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 34வது அதிகாரத்திலே இதோ யாக்கோபின் குமார்த்தியாகிய தீனாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தீனால் அங்கே தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக புறப்பட்டாள். யாக்கோபு தேவபக்தியற்ற மக்களின் பட்டணமான சீகேமுக்கரையில் குடியிருந்தார். தேவன் அவரை அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் ஊருக்கு போக கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அதை மீறி யாக்கோபு தன் விருப்பத்தின்படி சீகேமில் குடியேறியதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்வாறு செய்ததற்காக பின்னர் மிகவும் மனங்கசந்து யாக்கோபு அழுததை நாம் பார்க்க முடியும். தீனால் சம்பந்தமான துக்கமான நிகழ்ச்சி நடந்த பின்னர் தான் யாக்கோபு பெத்தேலுக்கு சென்று தன் வீட்டில் இருந்த அந்நிய தேவர்கள் யாவரையும் அழித்து விட்டதை நாம் காண முடியும். மகிமை உண்டாவதாக. தீனாலும் அவருடைய பெற்றோரும் தவறு செய்தார்கள். ஒழுக்கக்கேடும் தீமை நிறைந்த அந்த அந்நிய மக்களுக்கு அருகில் மிக நெருங்கிய தொடர்புடன் குடியிருந்த அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது யாக்கோபு செய்த மிகப்பெரிய தவறாக இருந்தது. அந்நிய நுகத்தில் நாம் இணைக்கப்படக்கூடாது. எந்த விதத்திலும் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்படித்தான் தேவனத்தில் நம்மை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கும் அன்று அழைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நமக்கு உதவும். ஆனால் இங்கே தீனால் பரிசுத்தத்தை இழந்து விட்டால் அதன் மூலமாக வந்ததான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமானமான நிகழ்ச்சியை கேட்டது மிகுந்த கோபம் கொண்டதையும் நாம் இங்கே பார்த்து அதன் மூலமாக கொலை செய்யப்படுகிறது காரியங்களை குறித்தும் பார்க்கிறோம். சீமோன் லேவியும் திடீரென்று சந்தேகப்படாத அந்த நகர மக்களை தாங்கி ஆண் மக்களை எல்லாம் கொன்று போட்டார்கள். அப்படியான ஒரு மோசமான நிலைமை அங்கு ஏற்பட்டு விட்டது. 35வது அதிகாரத்திலே யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்பி வருகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரராய் ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னபோது அப்படியே கீழ்ப்படிந்து அங்கே ஏல் பெத்தேல் என்று சொல்லப்படுவதான ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாகும். தொடர்ந்து ராகேல்
ஈசாக்கு அவர்களுடைய மரணமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. 36வது அதிகாரத்திலே ஏசாவின் சந்ததியாரை குறித்து பார்க்க ஏதாமியுடைய தகப்பனாகி ஏசாமினுடைய வம்ச வரலாறு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த அதிகாரம் முழுவதும் அந்த சந்ததியாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோதோமின் அரசர்களை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 37வது அதிகாரத்திலே யோசேப்பினுடைய வரலாறு அங்கே ஆரம்பிக்கிறது. யாக்கோபின் சந்ததியார் எகிப்தில் வாழ்ந்து எப்படி ஒரு பெரிய ஜனமானார்கள் என்பதை விளக்குகிறது. ஆதியாகமத்தின் இந்த பகுதி பின்னால் வரும் விடுதலை பயணத்தை பற்றிய குறிப்புகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. யோசேப்பு எப்படி தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று காட்டுகிறது. மற்றவர்களின் நன்மைக்காக தேவன் யோசேப்பின் வாழ்க்கையை எத்தனையோ தடவைகள் எத்தனையோ முறைகளில் பாதுகாத்து வழிகாட்டி நடத்தி வந்துள்ளார். யோசேப்பின் வரலாறு நமக்கு உணர்த்துவது என்னவெனில், தீமையும் அநீதியும் நிறைந்த உலகில் நீதிமான் பல துன்பங்களை அனுபவித்தாலும் இறுதியில் தேவன் அந்த நீதிமானை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி விடுவார் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. யோசேப்பு தன் அங்கே யோசேப்புடைய காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவது பகுதி வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.